அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله يأمركم ان تؤدوا الامانات الى اهلها அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, நபி வழியில் ஜும்மா வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று குழுமி இருக்கக்கூடிய இந்த சூழலிலே எந்த அம்சம் ஒரு முஸ்லிமனுடைய ஈமானை உரசி பார்ப்பதற்கு உரைகளாக அமைந்திருக்கிறதோ, எந்த அம்சத்தை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதிகமாக வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்களோ, அந்த அமானிதம் தொடர்பான முக்கியமான சில செய்திகளை நினைவு கூறுவதுதான் இந்த ஜும்மா உரையினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒரு முஸ்லிமனுடைய வாழ்விலே எந்த ஒன்றை இழந்தாலும் அதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் என்று போதிக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம், அல்லது எந்த ஒன்று இல்லை என்று கருதி அதற்காக நீங்கள் விரக்தியிலே மூழ்கிவிட வேண்டாம் என்றெல்லாம் போதிக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம், வாழ்க்கையிலே 4 விதமான அம்சங்கள் இல்லை என்று சொன்னால் அதற்காக நீங்கள் வருந்த வேண்டுமே தவிர, மற்றபடி இந்த உலகத்தில் நீங்கள் எதை இழந்தாலும் அதற்காக வேண்டி வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்றுதான் இஸ்லாமிய மார்க்கம் நம்மவர்களுக்கு போதனை செய்கிறது. இத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அழகான முறையில் என்ன செய்யறாங்க, நம்மவர்களுக்கு விளக்கி சொல்கிறார்கள். அர்பம் இதா குன்ன ஃபீக ஃபலா அலைக மா ஃபாதக மின துன்யா. 4 விதமான அம்சங்கள் உங்களிடத்திலே இருக்கிற பொழுது, இந்த உலகத்திலே நீங்கள் எந்த ஒன்றை இழந்தாலும் அதற்காக நீங்கள் வருந்த வேண்டிய அவசியமே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நீங்கள் வருந்துவதாக இருந்தால் நான் சொல்லக்கூடிய அந்த 4 அம்சங்கள் உங்களிடத்தில் இல்லையா, வருத்தப்படலாம். அல்லது அந்த 4 அம்சங்களிலே 3 இல்லையா, அல்லது அந்த 4 அம்சங்களிலே 2 இல்லையா, 1 இல்லையா, நீங்க கவலைப்படலாம், கை சேதப்படலாம். அந்த 4 அம்சங்களும் உங்களிடத்தில் இருக்கின்ற பொழுது வேற எந்த ஒண்ணுக்குமே நீங்க என்ன செய்ய தேவையில்லை, இது என்னை விட்டு தொலைஞ்சு போச்சுன்னு நீங்க அழுக வேண்டிய அவசியம் இல்லை, இது என்னை விட்டு இழந்து போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய புலம்பக்கூடிய அவசியமே இல்லைங்கிறாங்க. ஏன்னா அந்த 4 விதமான அம்சங்கள் என்ன, உங்களுடைய வாழ்க்கையிலே வறுமை ஏற்பட்டு விட்டதா, ஏழ்மை நிலையை நீங்கள் தழுவிவிட்டீர்களா, அதை நினைச்சு நீங்க ரொம்ப வருத்தப்படுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா? ஏன்னா உலக பார்வையில சொல்றதா இருந்தா அதைத்தான் நம்ம சொல்லணும். மெயின் என்ன உலகத்துல காசு. அப்ப அந்த காசு நம்மள்ட்ட கம்மியாக இருக்கிறது, நம்ம வருத்தப்படலாம். அல்லது அறவே இல்லாம ரொம்ப கீழ்நிலையில இருக்கும், வருத்தப்படலாம். இதைத்தானே உலக மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இதை சொல்லல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்ன,
ஒருத்தன் வறுமையில் இருக்கிற காரணத்தினால் அவன் கெட்டவன் ஆயிட மாட்டான். ஏழ்மை நிலையில ஒருத்தர் இருக்கிறான்னு வைங்களேன், அவன் மோசமானவன சொல்லுவாங்க. யாரெல்லாம் வசதியானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நல்லவர்கள், வசதியற்றவர்கள் கெட்டவர்கள், ஏழ்மை நிலையில இருக்கக்கூடியவர்கள் கெட்டவர்கள், ரொம்ப ஒரு நடுநிலையில இருக்கக்கூடியவங்கெல்லாம் நல்லவங்க. அப்படியெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுதா? நல்லவன் கெட்டவங்கிறத இதை வச்சு என்ன செய்யறது இல்லை, உலகத்துல தீர்மானிக்க போறதில்லை. அப்ப இதுக்காக நீ ஏன் வருந்தணும்? இதுக்கு நீ ஏன் வருந்தணும்ங்கிற நான் கேட்கல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க. எதுக்கு நீங்க வருத்தப்படணும்னு கேட்டா, கெட்டவேன்னு நம்மளுக்கு பேர் எடுத்து கொடுக்கும் பாத்தீங்களா, அது மாதிரியான அம்சங்கள் என்கிட்ட இருந்து அது 4 பேருக்கு தெரிஞ்சு என்ன கெட்டவன் சொல்லிடுவான்ல, அதுக்காக வேண்டி நான் வருத்தப்படலாம். அதுக்குதான் ஒரு சான்ற சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 4இல் 1 என்னன்னு சொன்னா சிதுகு ஹதீஸ், உண்மையை பேசக்கூடிய தன்மை. எந்த சந்தர்ப்பத்திலையும் நான் பொய்யே பேச மாட்டேன். குடும்பத்திலையும் பேச மாட்டேன், தொழில பேச மாட்டேன், ஜமாத்துல பேச மாட்டேன். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நான் பொய்யே பேச மாட்டேன்னு சொன்னா இது ஒரு சிறந்த அம்சம். இந்த அம்சம் உங்கள்கிட்ட இருக்குது இல்ல, இதை நினைச்சு நீ பெருமைப்படு. இது இல்லைன்னா வருத்தப்படு. இன்னைக்கு நம்ம மனித சமுதாயத்தில் நம்ம பார்க்கிறோமா இல்லையா, பொய்ங்கிறது சர்வசாதாரண. ஒரு நாளைக்கு நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள்ல உண்மை எவ்வளவு பொய் எவ்வளவுன்னு பாருங்க. கடையில இருந்து நம்ம வீட்டுக்கு வர்ற நேரத்துல லாபத்தை மட்டும் எடுத்து வர மாட்டோம், ஒரு சாக்கு நிறைய நம்ம பொய்யும் தான் எடுத்துட்டு வருவோம். ஏன்னா அந்த அளவுக்கு தேவையில்லாத உத்தரவாதம் பாக்குறோம்ல, தேவையில்லாத கேரண்டி. இப்படி நம்ம மனைவிட்ட போய் பேசுறோம், மகன்கிட்ட போய் பேசுறோம், பலவிதமான பொய்கள். ஒரு சில பொய்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அனுமதி கொடுக்கப்பட்ட இடத்துல பேசுறது இருக்குது பாத்தீங்கன்னா, அது இது குறிப்பிடாது. அதே நேரம் எப்ப பார்த்தாலும் ஒருத்தன் பொய் பேசிக்கிட்டே இருந்தான்னு வைங்களேன், அவன் நல்லவனா? நல்லவன் இல்லையில. அப்ப உங்கள்ட்ட இருக்க வேண்டிய 4 அம்சங்கள்ல ரொம்ப முக்கியமான அம்சம் என்ன? நான் பொய் பேச மாட்டேன். இன்னல்லாஹ மஅஸ் ஸாதிகீன். அல்லாஹ் யாரோட இருக்கிறான்னு கேட்டா உண்மை பேசக்கூடியவர்களோடு தான் அல்லாஹ் இருப்பான். எப்ப பார்த்தாலும் பொய்ய பேசிக்கிட்டு தெல்லவாரித்தனம் பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட அல்லாஹ் இருப்பானா? இருக்க மாட்டான். இது அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றாங்கல்ல. இந்த ஒரு அம்சத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி என்ன, தீய பண்பாடுகள் நம்மகிட்ட இருந்துச்சுன்னு வைங்களேன், அது நம்மளுக்கு கெட்ட பேரை சம்பாதிச்சு கொடுத்துரும். தீய பண்பாடுன்னா என்ன, அதுக்கு பெரிய ஆராய்ச்சி எல்லாம் தேவையில்லை. ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க, இன்ன மின் ஸர்ரன் நாஸி மன் தரகஹுன் நாஸு அவ் வதஹுன் நாஸ இத்திகாஹ ஃபூசி. ஒரு மனிதனை கண்டாவே நம்ம ஒதுங்கி போறோம். ஏன்னா அவன் பேசக்கூடிய வார்த்தை எப்ப பார்த்தாலும் கெட்ட வார்த்தை தான் பேசுவான். அப்படி நம்ம பாக்குறோம் இல்ல, சில பேர்த்த கண்டாவே நம்ம ஒதுங்கி போயிடும். அந்த ஜாஹில்கிட்ட பேசுறதுக்கு நம்ம சும்மாவே இருக்கலாம், இவன்கிட்ட வாய் கொடுக்கவே முடியாது, ஆபாசம், அசிங்கமான பேச்சு. அப்ப உன்னை கண்டு மத்தான் விலகி போயிட்டான்னு வையன், உனக்கு வருத்தம் வரணும். நான் பள்ளிவாசல்ல தொழுகிறேன்னு சந்தோஷப்பட்டா மட்டும் போகாது. என்னடா இந்த தெருவுல நம்மளை பார்க்கிறவங்க திரும்பி திரும்பி போறான், யாருமே பேசுறது இல்லையே, முகம் கொடுத்தே பேசுறது இல்லையே, சிரிக்கிறது இல்லையே. இதுக்கு வருத்தப்பட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களே இல்லையா? இந்த அம்சம் இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்குதா? சில தீய பழக்கத்தை நம்ம என்ன செய்யறோம்னா பெருமையாகவே நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு காலத்துல நான் அடிக்காத தண்ணியான்னு கேட்பான், தண்ணி அடிக்கிறத பெருமையாகவே பேசுவான். நம்ம கை வைக்காத ஆளே கிடையாது. ஏதோ இன்னைக்கு நம்ம எப்படி தக்குவாவோட நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கொஞ்சம் அதை விட்டுருக்கிறோமே தவிர நாம இறங்காத துறையே கிடையாதுமா. அவன் சொல்லக்கூடிய துறையெல்லாம் என்ன பாத்தீங்கன்னா எல்லாமே மோசமான துறையாத்தான் இருக்கு. பெருமை பேசுறான். பாக்குறீங்கல்ல, பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு பக்குவத்தை சொல்லி கொடுக்குறாங்கன்னு பாருங்க. அதனாலதான் இஸ்லாத்தை நம்ம மார்க்கம்னு சொல்றோம். மார்க்கம்னா என்ன? இப்ப கிளாஸ் எடுக்கிறோம் பாத்தீங்களா, என்ன மார்க்கம்? நீ என்ன பண்ணாலும் கடவுள் மன்னிச்சுக்குவாரு. இப்படியேதான் ஆன்மீக கூட்டம்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணாலும் கடவுள் மன்னிப்பார். இப்படியே சொல்லி கொடுத்தா அவன் பண்றதை பண்ணிட்டே தான் இருப்பான்.
இதை பண்ணாத, இதை பண்ணா கடவுளுக்கு சந்தோஷம், இதை பண்ணா கடவுள் தண்டிப்பாரு, அப்படி பேச்சே இருக்காது. அதனாலதான் ஆன்மீக கூட்டத்திலே குடிச்சு போட்டு வந்து உட்காந்துருப்போம். அப்படிலாம் நீங்க பாக்குறீங்கல்ல, போறது ஆன்மீக கூட்டம், தண்ணி அடிச்சுக்கிட்டே போவோம். அப்ப அல்லாஹ் வந்து நம்மளுக்கு இறைவன் வழங்கிய பாக்கியத்திலேயே பெரிய பாக்கியம், முதலிடமாக இருக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? இஸ்லாம் தான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பெயரளவுல நம்ம வச்சுக்கிட்டு இருக்கும் போதே மற்ற சமுதாயத்தை விட எந்த அளவுக்கு நல்ல பண்பாடு நம்மகிட்ட இருக்குன்னு பாருங்க. நாம் அதெல்லாம் பின்பற்றணும்னு சொல்லி முயற்சி பண்ணி பின்பற்றல. ஆனா சிலது வந்து பரம்பரையிலேயே வந்துடும். இல்ல, முஸ்லீமுக்கு பிறந்ததுனாலேயே சில அம்சங்கள் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் அல்லாஹ் நம்மளுக்கு வழங்கி இருக்கக்கூடிய பாக்கியம். இந்த பாக்கியம் கூட உங்ககிட்ட இல்லைன்னா நீ வருத்தப்படு, கை சேதப்படு. பாக்கெட்ல 500 ரூபாய் இல்லைன்னு நீ கை சேதப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தீய குணம் இருக்கு பாத்தீங்களா, இது இல்ல அப்படின்னா சந்தோஷப்படும். தீய குணம் இருந்துச்சுன்னா வருத்தப்படும். சொன்னாங்களே இல்லையா? அப்ப இதையெல்லாம் வந்து என்ன செய்யணும்னு கேட்டா, இதை வந்து நான் உங்கள்கிட்ட விலைக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது. உங்ககிட்ட இந்த கெட்டதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நீ மாத்திக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. நபிமொழியை சொல்லியாச்சுல்ல, அந்த நபிமொழியை கொண்டு போய் தனியா உட்காந்து இன்னைக்கு இப்படி ஒண்ணு சொன்னாங்களே, இப்ப நம்மள்ட்ட என்ன மாதிரியான நடவடிக்கை எல்லாம் இருக்குது அதை பார்க்கணும்ல. அதுக்கு பேருதான் சுய பரிசோதனைங்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க? வஇம்மத்து ஃபீ துஅமா, இறைவன் கொடுக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது பாத்தீங்களா, அதுல திருப்தி படுவது. மன திருப்தி இருக்கு பாத்தீங்களா, மனசை நம்ம திருப்தி பண்ணாம எதுவுமே உங்களை திருப்தி படுத்தாது. நம்ம மனசுல வந்து இது போதும், இதை வச்சு நம்ம வாழ்க்கை நடத்திடலாம் அப்படிங்கிற அந்த சமாதானம் வேணும். ஆனா மனிதனுடைய உள்ளத்துல அப்படி வராது. நீங்க என்ன இப்பதான் வந்து அவனுக்கு வந்து என்ன செய்வான், ஒரு 2000 ரூபாய் வந்தா பரவாயில்ல, 2000 ரூபாய் வந்தா பரவாயில்லன்னு ஒரு வாரமா காத்து கிடப்பான். ஒரு வாரம் கழிச்சு 2000 ரூபாய் வந்துடும். என்னோட 2000 ரூபாய் தான் வந்துருக்குப்பான். இவன் தானே ஒரு வாரம் 2000 ரூபாய் கேட்டிருந்தான். 2000 ரூபாய 4 பேருக்கு கடனை கேட்டு ஒண்ணுமே கிடைக்காது, 2000 ரூபாய் இருந்தா போதுமேப்பான். 2000 ரூபாய் வந்தவன அல்லாஹ்வுக்கு நன்றி எல்லாம் சொல்ல மாட்டான். 4000 தான் நல்லா இருந்திருக்கும், ஒரு 5000 தான் நல்லா இருந்திருக்கும். இதுதான் பறக்கிறது. ஹவா நப்ஸ் நீங்க கேள்விப்படுறீங்கல்ல, ஹவா நப்ஸ்னா என்னன்னு கேட்டா இதுக்கு பேர் தான் ஹவா நப்ஸ். இது எந்த சந்தர்ப்பத்திலும் நம்மகிட்ட வந்துடக்கூடாது. எங்கிட்ட ஹவா நப்ஸ் இருக்கு, நான் கை சேதப்படுறேன். என்னடா நம்ம மனசு வந்து அளவாஞ்சிக்கிட்டே இருக்கு, எதுலையுமே நம்மளுக்கு திருப்தி வர மாட்டேங்குது. குறிப்பா குடும்ப பெண்கள் என்ன செய்யணும்னா இதையெல்லாம் வந்து கவனத்துல வைக்கணும். ஏன்னா ஆண்களா பெண்களா இந்த ஹவா நப்ஸ்ல அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பல படித்தரத்தை வச்சு நம்ம ஹவா நப்ஸை விளக்கலாம். அதுல முதல் படித்தரத்துல பாத்தீங்கன்னா ஹவா நப்ஸ் கூடுதலாக யார்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெண்கள்கிட்ட இருக்கு. எதுலையுமே தன்னிறை இருக்காது. நமக்கு அது இருந்தா நல்லா இருக்கு, இன்னும் இது இருந்தா நல்லா இருக்கும். நாம கூட யோசிச்சு பாக்குறோம், என்னடா நம்ம மனைவி ஒரு சந்தர்ப்பத்துல கூட அல்லாஹ் நம்மளுக்கு இதை கொடுத்துருக்கிறான், அல்லாஹ் நம்மளுக்கு இதை பரக்கத் பண்ணி இருக்கிறான், இது இல்ல சரி வரும்போது நம்ம பார்ப்போம் அப்படியெல்லாம் சந்தோஷம் அடைஞ்சது. நீங்க எப்படி வார்த்தையை கேட்டுருக்கிறீங்களா வீட்டுல? கணவன்மார்களுக்கு தான் இது தெரியும். என்னதான் வாங்கி கொண்டே போடும், இதான் இது எல்லா பக்கம் இருக்க. சரி எல்லா பக்கம் இருக்கட்டும், ஒன்றை இவ்வளவு நாள் இல்லாம தான் இருந்தது, அது இப்ப இருக்குல்ல. அதாவது கூடுதலா இருக்கா குறைவா இருக்கான்னு பார்க்காதீங்க, கைக்கு வந்துருச்சா முதல் வார்த்தை என்னவா இருக்கணும்? அல்ஹம்துலில்லாஹ் இருக்கணும். அவ்வளவு அல்ஹம்துலில்லாஹ். கணவன் மாசம் வந்து 10,000 ரூபாய் கொடுக்கிறார், திடீர்னு 11,000 ரூபாய் கொடுத்துட்டாரா, நம்ம என்ன சிந்திப்போம்? 11 தான் நீ கொடுக்குற, வெளிநாட்டுல இருந்து அனுப்பிக்கிட்டே உள்ள இருக்கான். 25,000 மாசம் வரும், வீட்டு செலவுக்கு மட்டும் 50,000 ரூபாய் வரும். இந்த ஒரு வண்டி வந்துச்சு பாத்தியா, இவன் பேசுற நேரம் பார்த்து என்ன செய்யும், அவன் வண்டியில பொருளையும் கொண்டு இறக்குவான். இதெல்லாம் வந்து ஹவா நப்ஸை வந்து நம்மளுக்கு தூண்டுறது. இது இருக்கவே கூடாது. அப்ப இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? பொருளுக்கு மட்டும் நான் சொல்லல, அது பொதுவாக வயசுக்குன்னு ஒரு கோளாறு இருக்கும். ஏன்னா ஒரு இளைஞன் இருக்கான்னு வைங்களா, அவனுக்கு வந்து அந்த பணப்பேயெல்லாம் இருக்காது, வந்தா செலவழிச்சுட்டு போவான். வயசு ஆக ஆக பாத்தீங்கன்னா அந்த பணத்து மேல உண்டான நாட்டை நம்ம கூட்டிட்டே இருக்கும். இன்னும் வேணும் இன்னும் வேணும், ஏன்னா பொறுப்புக்குன்னு வருது இல்லை, அதை யோசிச்சுக்கிட்டே இருப்போம்.
இந்த பிள்ளைக்கு என்ன பண்றது, அதுக்கு என்ன பண்றது, இதுக்கு என்ன பண்றது, இவன் செத்து போனா மொத்தமா முடிஞ்ச மாதிரியே நம்ம யோசிப்போம். அதனாலதான் ரசூல் என்ன சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு வயசு ஏறிட்டே இருக்குது, ஆனா ரெண்டு மட்டும் என்னது வாலிபத்துல போயிட்டே இருக்குன்னாங்க ரசூல்லா. வயசு ஏறிட்டே இருக்குது, ஆனா ரெண்டு விஷயம் என்னது, ஒண்ணு என்னன்னா இந்த பொருளாதாரத்தின் மேல இருக்கக்கூடிய ஆசை, இன்னொன்னு என்ன, சரி 50 வருஷம் வாழ்ந்தாச்சு போதும், யாரெல்லாம் இன்னொரு 10 ஆயுளை நீட்டுவாயாக, ஆயுளை நீட்டுவாயாக, இதே தத்துவா. ஆயுளை நீட்டுவாயாக நிறைய பேருக்கு ஆயுளை நீட்டி இடுப்பு உடஞ்சி வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க, பாத்ரூம் போக முடியாம. ஆயுளை நீட்டி இருக்கிறான், அவனுக்கு சொந்தமா பாத்ரூம் போக முடியல. இப்படி எத்தனையோ பேர் பாக்குறாங்கல்ல, போய் ஆஸ்பத்திரி எல்லாம் போய் பாருங்க, மனநல மருத்துவத்தை எல்லாம் போய் ஒரு தடவை பார்வையிட்டு வாங்க. எப்ப பார்த்தாலும் கன்னியாகுமரி அங்கேயும் டூர் போறோம்ல, மென்டல் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் ஒரு தடவை போங்கல, மென்டல் ஆஸ்பத்திரிக்கு ஒரு தடவை போய், அதே மாதிரி எலும்பு முறிவு ஆஸ்பத்திரி இதெல்லாம் கூட்டு போய் காட்டான். நன்றி உணர்வு உனக்கு வேணும். சும்மா இறைவன் என்ன பண்ணா ஏன் இப்படியே ஹவா நப்சுல சுத்துறீங்க? சஹாபாக்கள் என்ன பண்றாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவங்க வந்து ஜகாத் காசு கேட்கறாங்க, கேட்டவனா ரசூல்லா கொடுத்துட்றாங்க, மறுபடியும் கேட்கறாங்க, மறுபடியும் தூக்கி கொடுத்துட்றாங்க, மறுபடியும் கேட்கறாங்க, மறுபடியும் தூக்கி கொடுத்துட்றாங்க. கொடுத்து போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அத மாயக்கூனி இந்தி மின் ஹைரின் பலன் அத்தஹிரஹு அன்கும், எங்கிட்ட என்னவெல்லாம் ஜகாத் காசு வருதோ நான் கொண்டு போய் என்ன லாட்டர்லயா போட்டுட்டு இருக்கிறேன், இல்ல வந்தவன கூப்பிட்டு கொடுத்துட்றேன், நான் போய் சேமிக்கல, வீட்டுல எடுத்துட்டு போல, நீங்க கேட்டுதான் நான் கொடுக்கணும்னு இல்லை. அதே நேரம் அவங்களை குறைப்படுத்தி பேசல ரசூல்லா, அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பாத்தீங்களா. கொடுத்தாச்சு 10 ரூபா 500 ரூபா கொடுத்தாச்சுன்னா போதும், அப்படி இல்லை 300 500 ரூபா எடுங்க, கீழே இடையில கையை விட்டு போட்டு 2000 ரூபா எடுங்க, இப்படி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. இந்த தன்மை பெரும்பாலும் இருக்கும். அப்ப அதுக்குதான் ரசூல்லா என்ன சொல்றாங்க, வாழ்க்கையினுடைய தத்துவத்தை சொல்றாங்க, இது போதும், மனநிறைவோட நீங்க வாழ வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்தால் அந்த உறுதிமொழிக்கு ஏற்ற வாழ்வை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருவான். நீ உறுதிமொழி எடுக்கணும், துவா செய்யணும், இறைவா நீ எதை எனக்கு தருகிறாயோ, இந்த உலகத்தில் எனக்கு என்ன கிடைக்குதோ அதை வைத்தே நான் போதுமாக்கி கொள்வேன். அப்படி போதுமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு மனதை எனக்கு தாய் இறைவான்னு துவா செய்யணும். துவா செய்யாம இந்த தன்மை வராது. அப்ப நான் துவா செய்யணும், என் புள்ள குட்டியில துவா செய்ய வைக்கணும். நாம சொல்லி கொடுக்கறதே இல்லைல்ல, நம்ம செஞ்சாதான் நம்ம வீட்டுக்கு சொல்லி கொடுப்போம். இத ரசூல்லா சொல்றாங்க. அதே மாதிரி ரசூல்லா சொல்றாங்க, யார் வாழ்க்கையிலே பொறுமையை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பொறுமையை கொடுப்பான் சொன்னாங்கல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இதெல்லாம் என்னன்னா, இந்த அம்சம் நம்மள்ட்ட இல்லையா வருந்தணும். அப்படி சொல்லிட்டு வரும்போதுதான் ரசூல்லா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அமானிதம் பேணுதல். அமானிதம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அத ரசூல்லா சொல்றாங்க, ஹிஃப்லு அமானிஹி, அமானிதமாக ஒன்று உங்களிடத்தில் ஒப்படைக்கப்படுமையானார். அமானிதம்னு சொன்னோம்னா நம்மள்ட்ட பொருள் மட்டும்தான் நம்மளுக்கு நினைவு வரும். நிறைய அமானிதம் இருக்கிறது. நான் உங்களை 2 விஷயத்த சொல்லி வெளியே சொல்லாதீங்கன்னு நான் சொல்லுவேன், அது அமானிதம், வெளியே சொல்லக்கூடாது. இவன் என்ன பண்ணுவான்னா, யாருக்கும் தெரியக்கூடாது, நம்ம 2 பேத்துக்குள்ளதான். இவன் இவன்கிட்ட சொல்லுவானா, ஆமா நம்ம 2 பேத்துக்குள்ளன்னு, கடைசியில பாத்தீங்கன்னா 100 பேத்துக்குள்ள இருப்பாரு. சொன்னது ஒருத்தன் தான். இந்த அமானிதங்கிறது ரகசியம் பேசுற மாதிரியே என்ன பண்ணுவான், யார்ட்டையும் சொல்லிடாரு, இதுவரை நான் யார்ட்டையுமே சொன்னது இல்லை அப்படின்னு அவன் இதே வார்த்தை தொடர்ந்து போயிட்டே இருக்கு. கடைசியில் என்ன ஆகும், அது அமானிதமாது. ஒரு சொல்ல உனக்கு காப்பாற்ற முடியலையா இல்லையா, சொல்லையே நீ காப்பாத்தல, காப்பாத்துறதுக்கு மனசு இல்ல, அப்படி இல்லைன்னா உன்னை நினைச்சு நீ வருத்தப்படு. இதைதான் ரசூலுல்லாஹ் சொல்றான், இந்த அமானிதத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்ககிட்ட இல்லையா, இத கூட அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றானா இல்லையா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஹூனுல்லாஹ வர் ரசூல், அல்லாஹ் ரசூலுக்கு நீங்கள் மோசடி செய்து விடாதீர்கள், வ தஹூனு அமானாத்திக்கும், அமானிதம் இருக்கிற அமானிதத்துக்கு மோசடி பண்ணிடாதீங்க. அல்லாஹ் ரசூல் விஷயத்திலையும் மோசடி பண்ணிடக்கூடாது.
அதே மாதிரி அமானிதமான விஷயம் இருக்குது, நிறைய இருக்கு அமானிதம்ங்கிறது. ஒவ்வொரு தலைப்பா நம்ம விவரிக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கிட்டையும் அமானிதம் இருக்கிறது. அப்படி நிறைய தலைப்பு போட்டு நம்ம அதை பேசலாம். ஆனா பொதுவாக அல்ல என்ன சொல்றான், அமானிதத்துக்கு நீங்க மோசடி பண்ணிடாதீங்க, வந்தும் தாளம். ஏன்னா அதை பத்தி உண்டான ஞானம் உங்கள்கிட்ட இருக்குது. இதை சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும், இதை பாதுகாக்கணும்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே நீ எப்படி பண்ணேன்னா, யார் விஷயத்துல ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க விஷயத்துல இறக்கியருளப்பட்ட வசனம் தான். ஏன்னா ஹந்தக் போர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ரொம்ப ஒரு குளிரான நேரம், எல்லாம் படுத்து கிடக்குறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எழுப்பிட்டு என்ன செய்யறாங்க, அங்க எதிரிகள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க, நீங்க போய் உளவு பார்த்துட்டு வாங்க அனுப்பி விடுறாங்க. யார? ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உளவு பார்த்துட்டு தான் வரணும், வேற ஒண்ணும் பண்ணக்கூடாது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த செய்தியை சொல்லி விடுறாங்க. அவர் அந்த குளூர்ல எந்திரிச்சு எதிரிகள் இருக்கிற பக்கம் என்ன செய்யறாருன்னா உளவு பார்க்கறதுக்கு போறாரு. அங்க ஒரு அறையில முக்கியமான எதிரிகள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இஸ்லாத்திற்கு பின்னாடி வந்தாங்கல்ல, அந்த மாதிரியான நிறைய பேர் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர் போய் எட்டி அந்த ஜன்னல்ல பாக்குறாரு, மெயினான ஆளெல்லாம் அங்க இருக்கிறாங்க. அவர் என்ன நினைக்கிறாரு, இவங்கள்ட்ட தான் நம்ம நாளைக்கு போர் பண்ண போறோம். போர்க்களத்துல இவங்கள்ட்ட போய் நம்ம சண்டை போட்டு நம்ம உயிரை இழந்து நம்ம பொருளை இழந்து என்னதுக்கு அதை பண்ணணும்? சட்டம் இல்லாம நம்மள முடிச்சுட்டு போயிட்டோம்னா, ஏன்னா நம்ம அங்க போனது தெரியாது இல்ல அப்படின்னு சொல்லி அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கையில வாளும் இருக்கிறாரு. அப்ப நம்மளே என்ன செஞ்சிருவோம், இங்க போய் அந்த முக்கியமான தலைகள் எல்லாம் வெட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாரு. முடிவு பண்ணவன்னா அவருக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, இறை தூதனுடைய சொல்லுதான் நினைவு வருது. என்ன சொல்லு? உளவு பார்க்கறது மட்டும்தான் வேலை, எதையுமே செஞ்சிடக்கூடாது. இது டக்குன்னு அவருக்கு நினைவுக்கு வருது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்திலே அமானிதமாக சொன்னது என்ன? யார்ட்டையுமே சொல்லல, நம்மகிட்ட மட்டும் தான் சொன்னாங்க, போய் ரகசியமா பார்த்துட்டு வா, எதையுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்ப நான் யாரையாவது ஒரு 2 தலையை நான் எடுத்துட்டு போயிட்டேன்னு வைங்களேன், அது நம்மளுக்கு பெருமையா இருக்கலாம். ஆனா அமானிதத்துக்கு ஒரு மோசடி வருது. அந்த சொல்லுக்கு, நபிகள் நாயகத்தினுடைய சொல்லை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த விஷயத்துக்கு நான் மோசடி பண்ணவனா ஆயிடுவனா இல்லையா அப்படின்னு சொல்லி அவருக்கு உடனே இந்த நபிமொழி சிந்தனை எல்லாம் வருது. அதுக்கப்புறம் அவங்க உஷாராயிட்டாங்க, துரத்திட்டு வர்றாங்க, இவர் ஓடி போயிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தேடி போயிட்டார். எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டா, பாருங்க சஹாபாக்கள் எந்த நிலைமையில் இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. அமானிதத்தை பேணுகிற விஷயத்துல, பாதுகாக்கக்கூடிய விஷயத்துல எந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கு அப்படி இருக்கிறதா? இந்த நம்பிக்கை, உங்களை உங்க பொண்டாட்டி 100% நம்புவாங்களா? ஊர்காரங்க எல்லாம் விட்டுருங்க, புருஷனை பொண்டாட்டி 100% நம்புவாளா? அதே மாதிரி பொண்டாட்டி புருஷனை நம்புவாளா? புருஷன் பொண்டாட்டியை நம்புவானா? நம்பனா எனக்கு 2 அக்கௌண்ட்டுங்கிறேன், ஒரே அக்கௌண்டா தான் இருக்கும். ரொம்ப பேருக்கு தெரியாது, மனைவிட்ட என்ன இருக்குதுன்னு கூட தெரியாது. அப்படியெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்ல 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 அங்க கடைசியில பார்த்தா இந்த எலி கொண்டு புதைச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அங்கேயும் இங்கேயும் அதே மாதிரி துணிக்கு கீழே ஒரு கட்டு இருக்கும். இப்படி எல்லாம் நம்பிக்கை இல்லை. ஏன் காட்டினா எடுத்துட்டு போயிடும், போய் செலவு பண்ணி போயிடும். நம்பிக்கை நம்ம பேர்ல பாத்தீங்களா, அப்படித்தானே இருக்கிறது. இதனாலேயே பெண்கள் ஏமாறக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவான்னு கேட்டா, அவங்கள்ட்ட அப்படி கொஞ்சம் பேங்க்ல அப்படி சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதை கணவனுக்கு தெரியாம கொண்டு வட்டிக்கு விட்டுறாரு, அல்லது பக்கத்து வீட்டுக்காரி கடனை கொடுத்துட்றாரு. இந்த 10,000 ரூபாய் இருக்கு, 2 மாசம் கழிச்சு கொடுக்கும்போது நீ 11,000 ரூபாய் கொடுன்னு சொல்லி இங்க தனியா பேரம் நடக்கும், ரகசிய பேரம். அவன் இவளை விட பெரிய ஆளா இருப்பான், அவன் வாங்கிட்டு அவன் ஓடிடுவான். இங்க நம்பிக்கை இல்லை, வீட்டுல குடும்பத்துல நம்பிக்கை இல்லை. வேற பக்கம் போய் கொடுத்தா அமானிதமா வச்சுக்கான்ட்டு அவன் அமானிதத்துக்கு கழுத்தா கொடுத்துட்டு அவன் போயிட்டான். அப்படி ஏமாந்த பெண்கள் நிறைய பேர்த்த நீங்க பாக்குறீங்கல்ல. ஆக கணவன் மனைவி, மனைவி கணவன், ஒரு தந்தையை ஒரு மகன் அப்படி 100% நம்பணும். மகனை தந்தை 100% நம்பணும். இந்த தன்மையெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிறதா? அந்த மாதிரிதான் நீங்க உங்களுடைய அம்சங்களை வச்சிருக்கிறீங்களா? பண்பாடுகள் என்ன? உங்களுடைய பண்பாடுகள் எந்த லட்சணத்துல இருக்கிறது? அல்லாஹ் சொர்க்கத்துல போடுவான்னா சும்மா லிஸ்ட மட்டும் எல்லாம் கேட்டுட்டு இருப்பானா? 2024 ஜும்மா எடு, எத்தனை ஜும்மா நீ போன, எத்தனை ஜும்மா போல, இந்த லிஸ்ட் மட்டும் தானா?
இந்த பண்பாடுகளை எல்லாம் நல்லா கேட்பான்ல, நாசமா இருக்குது இல்ல. தனி மனிதத்தையும் அப்படித்தான் இருக்கிறது, பொது விஷயத்திலே அப்படித்தான் இருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இந்த வக்ஃபு சம்பந்தமான சொத்துக்கள் இருக்கு பாத்தீங்களா, ரயில்வே துறைக்கு அடுத்ததாக சொத்து வக்ஃபுல தான் இருக்கான். இந்தியாவுல ரயில்வே துறைக்கு அடுத்து பணக்கார வசதியான சமுதாயம் யாருன்னு கேட்டா முஸ்லிம் சமுதாயம் தான். ஏன்னா அந்த அளவு வக்ஃபுல குமிஞ்சிருக்குங்கிறான். கணக்கெடுத்ததுனால நம்மளை விட கூட இருக்கும் அந்த இந்து சமுதாயத்திட்ட எல்லாம், அந்த கோயில் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அங்க கணக்கெடுக்கல, கணக்கெடுக்காம நம்மளுக்கு மட்டும் கணக்கெடுக்கலாம். அப்படி கணக்கெடுத்து என்ன சொல்றான், வக்ஃபு சொத்து அவ்வளவு குமிஞ்சு கிடக்குது, அவ்வளவு ஏக்கர் கணக்குல இடம். அதுக்கு பொறுப்புதாரிகள் யாரு, வக்ஃபு நிர்வாகிகள். இந்த வக்ஃபு பள்ளிவாசல் நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, இதை வச்சுக்கிட்டு என்னவெல்லாம் நீ பண்ணிருக்கலாம் சொல்லு, என்னவெல்லாம் நீ உன் சமுதாயத்துக்கு பண்ணிருக்கலாம், நீ என்னவெல்லாம் பண்ண அதை சொல்லு. நீ வார வாரம் ஆனா உண்டியலுக்கு வசூல் பண்ணிட்டு தான் தெரியல. நிறைய பள்ளிவாசல்கள் நம்ம பாக்குறோம்ல. நான் சொல்றது வக்ஃபு சொத்து இருக்கக்கூடிய பள்ளிவாசலை சொல்றேன். கடைங்க ஏகப்பட்ட கடை இருக்கும். எந்த இடத்துல கடை இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது, எந்த இடத்துல சொத்து இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் இருக்கா இல்லையா? அதனாலதான் வக்ஃபு சொத்தை எவனோ கொள்ளையடிச்சுக்கெல்லாம் போயிட்டு இருக்கான். காரணம் என்ன? இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லியா? பதில் வரணும். பள்ளிவாசல் தலைவருங்கிற பேருக்கா நீ சுத்திக்கிட்டு இருக்கிற? வக்ஃபு பள்ளி தலைவர்னா செயலாளர்னா வக்ஃபு விஷயத்துல நீ கரெக்டா நடக்கல, போடா நரகத்துக்கு போடா போ. தனிப்பட்ட மனிதனுடைய விஷயத்திலேயே கரெக்டா இருக்கணும்னு சொன்னா வக்ஃபு சொத்துல நீ எப்படி இருக்கணும்? எப்படி இருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஓ ஜமாத்துல இருக்கக்கூடிய வார வாரம் வெளியே போய் என்ன செய்யறான், என் கொம்மருக்கு அடுத்த மாசம் கல்யாணம் கொடுங்கன்னு பிச்சை எடுத்துட்டு இருக்கான். உங்ககிட்ட இருக்கு எவ்வளவு இருக்கு? உன் பள்ளிவாசல் சார்பா என்னவெல்லாம் இருக்குது? ஏக்கர் கணக்கில் இடம் இருக்குல்ல, தென்னந்தோப்பை வச்சு நீ ஒரு 10 பேருக்கு வேலையை கொடுத்துருக்கலாமே, வாழைத்தோப்பை வச்சிருக்கலாம் இல்ல, தென்னந்தோப்பை வைக்கலாம் இல்லைங்க. விவசாயமா தானே அது, அதுக்கு தானே கொடுத்துட்டு போனா முன்னோர்கள். நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டு போனது காரணம் என்ன? நீ லாக்கர்ல பூட்டி வைக்கிறதுக்கா? ஏதாவது ஒரு வகையில இந்த வக்ஃபு சொத்து ஏழைகளுக்கு பயன்பட வேண்டும். இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் கீழ்நிலையில இருக்கிறாங்களா இல்லையா? மாச பீஸ் கட்டுறதுக்கு போய் அதுக்கு வாட்ஸ்அப்ல விளம்பரம் பண்ணி இந்த மாதிரி என் பிள்ளை படிப்பு தேவை இருக்குது, ஆபரேஷன் தேவை இருக்குது பண்றாங்கல்ல. இது நீ இல்ல கேட்காம பண்ணணும். நீ இங்க இருக்கிறவன் அடுத்த மாவட்டத்துக்கு மொத்தமா தூக்கி கொடுக்கணும்னால இல்ல, ஓன் ஜமாத்துக்கு நீ என்ன பண்ண சொல்லு. நீ என்ன செலவு பண்ண? இமாமு கொடுக்கிற சம்பளம் போக, மோதினார் கொடுக்கக்கூடிய சம்பளம் போக, வேற நீ என்ன பண்ண? சொத்து இருக்குது. அதான் அல்லாஹ் என்ன சொல்றான் திருமறை குர்ஆன்ல, இன்னல்லாஹ யமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி. அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். தொழுக மாதிரி ரமதான் மாதத்துல நோன்பு நோக்க சொல்றேன்ல, அந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய கட்டளை என்ன? அமானிதத்தை நிறைவேற்றுங்கள். இப்படி எல்லாம் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லத்தானே செய்யறான். வாங்கணுமா, கொடுத்து வச்சானா, அவன் சொன்ன தேதியில கொடுத்து. யகூதிகள் இருக்கிறாங்கல்ல, மறுமையில நரகத்துக்கு போகக்கூடியவர்கள் நஸ்ரானிகள், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை எல்லாம் பட்டியல் போடுறாங்க. யகூதி நல்லா பார்க்கல. வமின் அஹ்லில் கிதாபி மின்னன் தஅமனுஹு பிகின்தாரின் யுவத்திஹி இலைக்க. வேதக்காரர்களில் ஒரு சாரார் ஒரு குவியலை அவர்களிடத்திலே நீங்கள் அமானிதமாக ஒப்படைத்தால் திருப்பி கொடுத்து விடுகிறார்கள். யாரை பத்தி சொல்றானா? அல்ல யகூதியை பத்தி சொல்றான். ரசூலுல்லாஹ் காலத்துல யகூதிகள் இருந்தாங்களே, அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்றான். திருடுறவனும் இருந்தான், திருப்பி கொடுக்காதவனும் இருந்தான். ஆக யகூதிகள் அல்லாஹ் பாராட்டுறாங்க. எந்த விஷயத்துல? வாங்கின பொருளை திருப்பி கொடுக்கக்கூடிய விஷயத்துல. என் வீட்டுல அடுத்தவனுடைய எத்தனை பொருள் இருக்கு, பாய் தாங்கன்னு வாங்கிட்டு போறது, அல்லது அவன் கொடுப்பான் அடுத்த வாரம் தாங்க, அவன் மறந்து போயிடுவான், அடுத்த மாசம் தான் வருவான். நீ எப்ப கொடுத்தன்னு கேட்பாங்க. நீ எப்ப கொடுத்த ஞாபகம் இல்லையே,
சரி நான் எதுக்கு நான் கேட்டு பாக்குறேன், யாருக்கு போய் கேட்கறது, கொடுத்ததே உங்கள்கிட்ட தானே, நீ போய் யார்கிட்ட கேட்க போற, ஏமாத்துறது இருக்கு பாத்தீங்களா. ஆக இதெல்லாம் உங்களுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய குப்பை, நஜீஸ். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க உன் வீட்டு கழிவறையில தான் நஜீஸ் கிடக்குதுன்னு, உன் உள்ளத்திலேயே நஜீஸ் கிடக்குது, உன் உள்ளத்திலேயே யூரின் கிடக்குது. இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா உய்யத்தில் அமானத்து ஃபந்தல்ரிஸா, அமானிதம் பாழ்படுத்தப்படுமையானால் கியாமத்து நாளை எதிர்பாருங்கன்னா. இப்ப இந்த வக்ஃபு விஷயத்துக்கு நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா, அது காரணம் யாரு, தேர்வு செய்யக்கூடிய நீ. ஓட்டு போடுறீல, பள்ளி நிர்வாகத்துக்குன்னு ஓட்டு போடுறேன்னு எப்படி, எந்த தகுதியை வச்சு நீ போடுற, நீ தேர்வு செய்யக்கூடியவனுக்கு மார்க்கோனா என்னன்னு தெரியல, அல்லாஹ்னா என்னன்னு தெரியாது. பல பள்ளிவாசலுடைய தலைவர்களுக்கு என்ன தெரியாது, குர்ஆன் ஓத தெரியாது. குர்ஆன் ஓத தெரியாதுங்க, எப்படி நீ தேர்வு பண்ண சொல்லு. அவங்கள நான் தண்டிக்கிறேன், அது இருக்கட்டும், நீ உறுப்பினர் தானே, நீ ஓட்டு போட்டு தானே வந்திருக்கிறான், ஏன் ஓட்டு போட சொல்லு. நீ ஏன் தேர்வு பண்ண, அவனுக்கு ஏன் குரல் கொடுத்த, எல்லாம் மொத்த குற்றவாளி, போங்கிற மொத்தமா நிறையத்துக்கு போங்கடான்னு நல்லா அனுப்பிட்டுரும், இருக்கா இல்லையா. ஆக இது மாதிரியான அம்சங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நம்மவர்களுக்கு போதனை செய்யப்படுகிறது. அதுல கவனமா இருந்து என்ன செய்யணும், மறுமை வெற்றிக்கான வழிகளை பின்பற்ற வேண்டும் என்ற அறிவுரையோடு முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.